ரூ. 34,00,00,000 செலவு செஞ்சு ஒரு மனுஷன சவுதியில இருந்து கேரளாக்கு கூட்டிட்டு வந்த கதை தான் இந்த கதை. வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அப்துல் ரஹீம் அப்படிங்கிற ஒருத்தங்க லாஸ்ட் 20 வருஷமா சவுதி அரேபியால தூக்கு தண்டனை கைதியா வந்து அங்க வந்து இருந்திருக்காரு. ஜெயில் வாழ்க்கைய அனுபவிச்சுக்கிட்டு. இந்த அப்துல் ரஹீம காப்பாத்துறதுக்காக கேரளா மக்கள் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ரூ. 34,00,00,000 செலவு செஞ்சு அவர கேரளாக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு எல்லாரும் பாடுபட்டிருக்காங்க. எதனால இவரு வந்து தூக்கு தண்டனை கைதியா லாஸ்ட் 20 வருஷமா சவுதியில இருந்திருக்காரு அப்படின்னா, இவரு ஒரு வீட்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. என்ன வேலை அப்படின்னா, ஒரு சின்ன பிள்ளைய பார்த்துருக்க வேலை தான். அந்த சின்ன பிள்ளை ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருது. இந்த ஒரு விஷயத்தினால சவுதி கோர்ட் வந்து இவருக்கு வந்து தூக்கு தண்டனைய அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா லாஸ்ட் 20 வருஷமா அவரு வந்து ஜெயில்ல தான் தன்னோட வாழ்க்கைய நடத்திட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் நெனச்சு பாருங்களேன். லாஸ்ட் 20 வருஷமா ஜெயில் வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு, உயிரோட ஊருக்கு போவோமா இல்லையான்னு கூட தெரியாத ஒருத்தரு, ஊருக்கு வரும்போது அங்குள்ள மக்கள் என்ன சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு பாருங்க. அதுதான் இப்போ ரியலா நடந்திருக்குது. ரூ. 34,00,00,000ங்கிறது ஒரு சின்ன ரூபா கிடையாது. இப்போ உள்ள காலகட்டங்கள்ல ஒருத்தருக்கு ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 குடுத்து உதவுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற டைம்ல, ரூ. 34,00,00,000 கேரள மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அவர வந்து இப்போ நாட்டுக்கு திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.